ஒரு அப்பா அவங்க 2 பசங்களுக்கு ஒரு லேண்ட் வந்து கொடுத்தாரு. அவங்க 2 பேரும் வந்து என்ன பிளான் பண்ணாங்கன்னா, நம்ம 2 பேரும் இதை ஈக்குவலாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஈக்குவலாக அந்த லேண்டை பிரிச்சுக்கிட்டாங்க. ஒரு அண்ணன் ஒரு தம்பி. அந்த ஈக்குவல் லேண்ட்ஸில் இந்த சைடு ஒரு வீடு, அந்த சைடு ஒரு அண்ணனுக்கு ஒரு வீடு, தம்பிக்கு ஒரு வீடுன்னு பிரிச்சுக்கிட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து ரொம்ப வருஷமாக ரொம்ப ஒத்துமையாக வாழ்ந்தாங்க. ஒத்துமையாக சேர்ந்து விவசாயம் பண்ணாங்க, ஒத்துமையாக சேர்ந்து சாப்பிட்டாங்க, எல்லாத்தையும் ரொம்ப ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப வருஷமாக ரொம்ப ரொம்ப ஒத்துமையாக வாழ்ந்து வந்தாங்க. ஆனால் என்ன ஆச்சு, ஒரு நாள் ஒரு சின்ன பிரச்சனை அவங்களோட பேச்சுவார்த்தையால் ரொம்ப பெருசாயிடுச்சு. இத்தனை வருஷத்தில் ஒரு நாள் கூட அவங்க பேசாமல் இருந்ததே கிடையாது. ஆனால் இந்த சின்ன பிரச்சனையால் அவங்க வாரங்கள் மாதங்களாக ஆக பேசாமலே இருந்தாங்க. ஒரு நாள் என்ன பண்ணால் அந்த தம்பி வந்து போகிற வழியில் ஒரு கார்பெண்டரை பார்த்தாரு. அந்த தம்பி அந்த கார்பெண்டரை பார்த்து, எங்கள் அண்ணனை இதுக்கப்புறம் எனக்கு பார்க்கவே பிடிக்கல, எங்கள் அண்ணன் முகத்தை நான் பார்க்கவே மாட்டேன், தயவு செஞ்சு எனக்கு வந்து எங்களோட வீடுகள் பிரிஞ்சிருக்க இடத்துல ஒரு செவுறு கட்டிட்டாங்க, மரத்தை வச்சு வேலி போட்டு செவுறு கட்டிட்டாங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்டார். உடனே அந்த கார்பெண்டர் ஒரு நாளில் வந்து பார்த்தார். அவர் என்ன பண்ணார், செவுறு கட்டுறதுக்கு பதிலாக அங்கே வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரீம் ஓடி இருந்துச்சு, குட்டியாக ஒரு ஆறு மாதிரி ஓடி இருந்துச்சு. அவங்களோட 2 லேண்டையும் பிரிக்கிற மாதிரி குட்டியாக ஆறு ஓடி இருந்துச்சு. அந்த கார்பெண்டர் வந்து பார்த்துட்டு செவுறு கட்டுறதுக்கு பதிலாக அந்த இடத்துல ஒரு குட்டி பாலத்தை கட்டினார். பாலத்தை கட்டிட்டு அவர் கிளம்பிட்டார். என்ன பண்ணால் அந்த ஓல்டர் பிரதர் பெரிய அண்ணா வந்து நடந்து வந்திருந்தார். டக்குன்னு அந்த பாலத்தை பார்த்தோன்னே அவருக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. கரெக்டாக அந்த டைமில் அவங்க தம்பி வந்து அந்த பாலத்தை க்ராஸ் பண்ணி அவங்க அண்ணனோட ஏரியாக்குள்ளே வரதை பார்த்தார். உடனே ஓடி வந்து அவங்க தம்பியை கட்டி பிடிச்சி, என்னை மன்னிச்சிரு, இத்தனை நாளாக நம்மளுக்குள்ளே இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு வழி தெரியாமல் இருந்துச்சு, மன்னிச்சிரு, எல்லாம் ஏன் தப்பு தான், என்னோட கண்ணை வந்து பெருமையும் ப்ரைடு ஈகோ எல்லாம் மறைச்சிடுச்சு, அதனால் என்னை மன்னிச்சிருன்னு சொன்ன உடனேயும் இந்த தம்பியும் போய் என்னையும் மன்னிச்சிருங்க, நானும் உங்ககிட்ட வந்து பேசாமல் இருந்துட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் தான் அவங்களுக்கு புரிஞ்சுது. அப்புறம் தான் அந்த அண்ணா சொன்னார், நானும் இந்த இடத்துல ஒரு செவுறு கட்டலான்னு இருந்தேன், ஆனால் இந்த பாலம் கட்டினது நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சிருச்சு, யார் இதை கட்டினான்னு தம்பிக்கிட்ட கேட்கும்போது அந்த தம்பி சொன்னார், நான் ஒரு கார்பெண்டரை பார்த்தேன், அவர் தான் வந்து எனக்கு கட்டி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அந்த கார்பெண்டர்கிட்ட 2 பேரும் தேங்க்யூ சொல்லலான்னு திரும்பினாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே அந்த கார்பெண்டர் கிளம்பிட்டார். அந்த கார்பெண்டர் போகிற வழியில் ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு போனார். நம்ம இங்கே வந்தது வேறு ஒரு விஷயத்துக்காக, ஆனால் 2 பேரை சேர்த்து வச்சோன்றதுல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இவங்களுக்கான பாலம் வந்து அன்பு தான், இந்த அன்பு இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுருக்கு. ஒரு செவரை கட்டுறதுக்கு பதிலாக நம்ம இந்த பாலத்தை கட்டினனால அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னார். இதுலேருந்து நம்ம என்ன தெரிய வருதுன்னா, நம்மளுக்குள்ளே நம்ம பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்குள்ளே நிறையா சண்டை வரலாம், ஈகோஸ் நம்ம கண்ணில் மறைக்கலாம், ப்ரைட் நம்ம கண்ணில் மறைக்கலாம். ஆனால் அன்புன்ற ஒரு பாலம் நம்ம எல்லாரையும் சேர்க்கக்கூடியது. பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது, 1 கொரிந்தியர் 13:4, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அதனால அன்புக்கு இவ்வளோ கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அன்பு இருந்தால் நம்ம எதை வேணால் தாண்டி வந்துடலாம். அன்பு வந்து நம்ம எல்லாருக்கும் உடைய ஒரு பாலமாக இருக்கும். சண்டை வந்துச்சா அன்போடு இருங்க, நீங்கள் போய் மன்னிப்பு கேளுங்க. ஈகோஸ் இல்லாமல் அன்போடு இருந்தால் எதை வேணாலும் நம்மளால் சகிக்க முடியும். 1 கொரிந்தியர்லேயே இன்னொரு வசனம் இருக்குது, 1 கொரிந்தியர் 13:10, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். நிறைவானது எது? அன்பு. குறைவானது ஈகோஸ், நம்மக்கிட்ட இருக்க ப்ரைடு பொறாமை, இதெல்லாம் வந்து குறைவானது. நிறைவானது அன்பு. அன்பு நம்மக்கிட்ட வந்துச்சுன்னா குறைவான இந்த ஈகோஸ் ப்ரைடு எல்லாம் போயிடும். நம்ம எப்போவுமே சந்தோஷமாக பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கூட சண்டை போடாமல் இருக்கலாம். அன்புன்றது ஒரு பாலம் மாதிரி. ப்ரைடால் ஒரு வாழை கட்டுறதுக்கு பதிலாக அன்பால் ஒரு பாலத்தை கட்டினீங்கன்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். இன்னொரு வசனம் 1 கொரிந்தியர் 13:13, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. இது 3லேயும் அன்பு தான் ரொம்ப பெருசு. அன்பு நம்மக்கிட்ட இருந்தால் நம்மளால் எது வேணால் செய்ய முடியும். அதனால் எல்லோரும் அன்பாக இருக்கணும். இது கிட்ஸ்கான ஷோ. உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ் கிட்ட சொல்லி கால் பண்ண சொல்லுங்கள். டெய்லியும் 5 to 6 ப்ரோக்ராம் நடக்கும், மறக்காமல் கால் பண்ணி பேசுங்க. நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 7667 316 316. நெக்ஸ்ட் ஷோவில் உங்களை மீட் பண்ணுறேன். காட் பிளஸ் யூ. பாய்.